மாடியில் இருந்து கீழே இறங்கி வந்த பரத்தை ஆச்சரியமாக பார்த்தாள் சுபா. பரத் ஒரு கருப்பு நிற காலர் இல்லாத முழுக்கை டிஷர்ட்டும் பிரவுன் நிற ஜீன்ஸ் பேண்ட்டும் உடுத்தியிருந்தான். பார்ப்பதற்கு அப்படியே கல்லூரி படிக்கும் மாணவனைப் போல தெரிந்தான். சூப்பரா இருக்கடா என்ற சுபாவை மென்மையாக அணைத்து கொண்டு, நீங்க மட்டும் என்ன, இந்த கேரளா ஸ்டைல் ஒயிட் கலர் புடவையில அப்படியே அம்சமா இருக்கீங்க என்றான். அப்போது அறைக்குள் இருந்து வெளியே வந்த ஸ்ரீதரன், டேய், நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், கொஞ்சணும்னு தோணுச்சுன்னா உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓம் பொண்டாட்டிய கொஞ்சு என்றார். என்னப்பா பண்றது, என் சுபா குட்டி அளவுக்கு அழகா இன்னும் யாரும் கிடைக்கலையே. நீ இப்படியே ஏத்தி விடுறதுனால தான் அவ கொஞ்சம் கூட தலைக்கால் புரியாம ஆடிக்கிட்டு இருக்கிறா என்றபடி வீட்டிற்கு வெளியில் சென்று விட்டார். அவரு கிடக்கிறாரு. ஆமா, இன்னைக்கு எங்க கூட ஃபேக்டரிக்கு தானே வரேன்னு சொன்னேன், என்ன காலையிலேயே வெளியே கிளம்பிட்ட? சும்மா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு மதிய சாப்பாட்டுக்கு அங்க வந்துடுறேன் என்றபடி வெளியில் கிளம்பினான். சாப்பிட்டுட்டு போடா என்ற சுபாவை பார்த்து, ஹாஸ்பிட்டல் கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன் என்று கூறிவிட்டு வெளியில் வந்து பைக்கில் ஏறி அமர்ந்து ஸ்டார்ட் செய்தான். அப்போது கேட்டிற்கு அருகில் நின்று கொண்டு புகைப்பிடித்து கொண்டிருந்த ஸ்ரீதரனை பார்த்து, அப்பா, ஒரு 5 கோடிக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துடுங்க என்றான் சப்தமாக. இப்ப எதுக்குடா, அதுவும் இல்லாம இந்த வயசுல எடுத்தா பாதிக்கு பாதி பிரீமியம் கட்ட சொல்லுவானுங்களே. பரவாயில்லப்பா, இதோட காலையிலேருந்து 2வது தம்மு அடிக்கிறீங்க, எப்படியும் சீக்கிரம் கேன்சர் வந்துடும், எங்களுக்கு பாதி காசாவது கிடைக்கும் இல்லை என்று பரத் சொன்னவுடன் பாதி சிகரெட்டை அப்படியே தூக்கி போட்டுவிட்டு கோபமாக அவனுக்கு அருகில் வந்தார். எவன் எதை பற்றி பேசணும்னு ஒரு விவஸ்தை இருக்கு. ஆமாம், இது என்னடா ட்ரெஸ்ஸு, எங்கேயோ பொறுக்க போகிற மாதிரி இருக்கு என்றவரை பார்த்து சிரித்து கொண்டே பைக்கை நகர்த்தினான். சிறிது நேரத்தில் டிஃபன் சாப்பிட்டு விட்டு ஸ்ரீதரன், சுபா, ரமா, பிரணவ் அனைவரும் வீட்டை விட்டு வெளியில் வந்தார்கள். பிரணவ் நேராக சென்று பரத்தின் கார் கதவை திறந்தான். அதை பார்த்த சுபா, பிரணவ், எங்க கூட இந்த கார்லேயே வா என்றாள். பிரணவும் மறுபேச்சு பேசாமல் அவர்களுடனே காரில் ஏறிக்கொண்டான். கார் ஃபேக்டரியை நோக்கி கிளம்பி சென்றது. சாரிங்க, நேற்று பரத் அப்படி பேசியிருக்க கூடாது, உங்க 2 பேரையும் அவனோட காரில் வர சொல்லிட்டான் என்று ரமாவிடம் சொன்னாள் சுபா. முன் சீட்டில் அமர்ந்திருந்த பிரணவ் இதை கேட்டு சிரித்து கொண்டே திரும்பி, ஐயோ அம்மா, நீங்க தான் அவரை தப்பா நினைச்சிட்டீங்க. நான் ஏற்கனவே ஒரு தடவை அந்த கார் எங்க அப்பா எங்க அம்மாவுக்காக வாங்க ஆசைப்பட்ட காரு, விற்கிறதா இருந்தா எனக்கு கொடுக்க சொல்லியிருந்தேன். அதனால தான் நேற்று அவர் அப்படி சொன்னார். இன்னைக்கு அவர் போட்டுக்கிட்டு போன ட்ரெஸ் என்னோடது தான், அவர் ஓட்டிக்கிட்டு போன பைக்கும் என்னோடது தான் என்றான். இதை கேட்ட சுபாவின் முகம் வாடிவிட்டது. உடனே செல்போனை எடுத்து பரத்திற்கு டயல் செய்ய முயன்றாள். அவளை தடுத்த ஸ்ரீதரன், உன் உத்தம புத்திரன் இப்ப பைக் ஓட்டிக்கிட்டு இருப்பான், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நீ அவனுக்கு ஃபோன் பண்ணு என்றார் சிரித்து கொண்டே. பரத் பைக்கை நேராக சுந்தரம் ஹாஸ்பிட்டல் கேன்டீனிற்கு அருகில் நிறுத்திவிட்டு ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தான். அப்போது குட் மார்னிங் பரத் என்ற குரல் கேட்டு திரும்பினான். அங்கு காயத்ரி புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தாள். பரத் அவளுக்கு அருகில் யாரையோ தேடுவதைப் போல பாவனை செய்துவிட்டு, எங்க காயு, உங்க பார்ட்னர் இன் கிரைம் விஜயை காணோம் என்றான் நக்கலாக. என்ன கிரைம், உங்களுக்கு யாரு சொன்னா என்று கேட்ட காயத்ரியை பார்த்து சிரித்து கொண்டே, மிஸ்டர் முகுந்தனோட மண்டையோட்டில் பேனா வச்சு சாம்பிள் சுரண்டி எடுத்தீங்களே, அப்போ அந்த மண்டையோட்டில் பர்பிள் கலர் இங்க் மார்க் பார்த்தேன். இந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டருங்க மட்டும்தான் அந்த கலர் பேனா யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதோட அன்னைக்கு விஜிக்கிட்ட கொஞ்சம் ரிப்போர்ட்ஸ் கொடுத்து என்னோட கேபினில் வைக்க சொன்னேன். ஸோ இட்ஸ் எ சிம்பிள் அனாலிசிஸ் என்றான் சிரித்து கொண்டே. தலையை குனிந்து கொண்டு, சாரி பரத் என்றாள் காயத்ரி. சரி, ஃப்ரீயா விடுங்க என்றபடி கையில் இருந்த சிகரெட்டை கீழே போட்டு காலால் அணைத்தான். நான் கொஞ்சம் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் போகிறேன், வாங்கல பேசிக்கிட்டே போகலாம் என்றான். மறுபேச்சு பேசாமல் அவனுடன் சென்றாள் காயத்ரி. சரி, விஜிக்கிட்ட நான் ஒரு மறுஜென்மம்னு மட்டும்தானே சொல்லியிருக்கீங்க என்று காயத்ரியை பார்த்து கேட்டான். அவளும் ஆமாம் என்பதைப் போல தலையாட்டினாள். பரத், யூ ஆர் லுக்கிங் வெரி ஸ்மார்ட் இன் திஸ் ட்ரெஸ் என்ற காயத்ரியின் முகத்தை பார்த்தான். அவள் யதார்த்தமாகத்தான் கூறியிருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டு, எஸ் காயு, அணையப் போகிற விளக்கு பிரகாசமாக எரியும்னு சொல்லுவாங்க இல்லை, அந்த மாதிரி தான் இது. எல்லா அப்பாக்களுக்கும் அவங்க பிள்ளையோட ட்ரெஸ்ஸை ஒரு தடவையாவது போட்டு பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான் என்றான். இருவரும் பேசிக்கொண்டே ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டிற்கு வந்து விட்டார்கள். அந்த டிபார்ட்மெண்ட்டின் போராத நேரம் அன்றைக்கென்று பார்த்து சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் அங்கு நின்று கொண்டிருந்தார். அவரும் கிட்டத்தட்ட அந்த ஹாஸ்பிட்டலின் நிர்வாகியைப் போல மதிக்கப்படுபவர். பரத் அங்கு அமர்ந்து கொண்டிருந்த அட்மினிடம் சென்று, என் பேர் பரத், நான் இங்கே ஹாஸ்பிட்டல் கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் டாக்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரியாக 1 மாதமோ கொஞ்சம் கூடவோ ஒர்க் பண்ணியிருக்கேன்.
இந்த ஒரு மாசத்துல 17 சர்ஜரி அட்டன் பண்ணியிருக்கேன். பைசா செலவில்லாமல் ஒரு அரை மணி நேரத்தில் செட்டில் பண்ணிடுறீங்களா என்றான். அந்த அட்மின் பெண் தடுமாறியபடி, சார், அஃபிஷியலாக உங்கள் ரிசைனேஷன் லெட்டர் இன்னும் வரலை, அது வந்தால் தான் ப்ராசஸ் பண்ண முடியும் என்றாள். பரத் கிண்டலாக, உங்கள் ஓனர் மோகனுக்கு ஃபோன் போட்டு கேளுங்க, அந்த ஆள் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் என்றான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சீஃப் ஃபைனான்சியல் ஆஃபீஸர் கோபமாக பரத்திடம் நெருங்கி வந்தார். மிஸ்டர், நீ இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற சம்பளம் வாங்குகிற ஒரு டாக்டர், யோசிச்சு பேசு, இல்லைன்னா உன்னை பற்றி ஆல் இந்தியா என்று ஆரம்பித்தவரை நோக்கி கையை தூக்கி பேசுவதை நிறுத்துமாறு சைகை செய்தான் பரத். பிறகு, போன வருஷம் வருமான வரி கணக்கு காட்டுறதுக்காக ஒரு 30 சர்ஜரியை இலவசமாக செஞ்சோம்னு கணக்கு காட்டுனீங்களே, அதை பற்றி நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சொல்லட்டா என்றான் கிண்டலாக. அதை கேட்டு அவருடைய முகம் பேயறைந்ததை போல ஆனது. உடனே ஃபோனை எடுத்து மோகனுக்கு டயல் செய்தார். அப்போது பரத் அந்த அட்மின் பெண்ணிடம் திரும்பி, சிஸ்டர், உங்கள் மோகன் சார் இப்போ வந்துடுவார், நீங்கள் கணக்கு பார்த்து எவ்வளவு அமௌண்ட்டுன்னு சொல்லுங்க என்றான். அந்த பெண்ணும் தன்னுடைய சிஸ்டத்தில் தரவுகளை பரிசோதிக்க ஆரம்பித்தாள். சில வினாடிகளில், சார், ஒரு 4 சர்ஜரிக்கு நீங்கள் உங்களோட ஃபீஸ் வேணாம்னு சொல்லியிருக்கீங்க என்றாள். அதற்கு பரத் சிரித்து கொண்டே, ஆனால் அதுக்கும் சேர்த்து தானே இவனுங்களோட ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு காசு வந்திருக்கு, அதனால் ஒரு பைசா மிச்சம் வைக்காமல் செட்டில் பண்ணுங்க என்றான். பரத் அடிக்கும் அனைத்து கூத்துக்களையும் பார்த்து ரசித்து கொண்டிருந்தாள் காயத்ரி. அடுத்த சில நிமிடங்களில் மோகனும் டாக்டர் தயாளனும் அங்கு வந்தனர். மோகனுடைய முகம் அநியாயத்திற்கு வாடியிருந்தது. நேராக பரத்திற்கு அருகில் வந்தவர், பரத், இன்னும் பேங்க்ல இருந்து பணம் வரல, ஒரு 2 மணி நேரம் ஆகும் என்றார். தாயை இழந்து நிற்பவரிடம் கேலி பேச பரத்திற்கு விருப்பமில்லை. சரி, நான் இருந்து வாங்கிட்டு போறேன் என்றான். அப்போது விஜிதா அங்கு அவசர அவசரமாக தயாளனை தேடி ஓடி வந்தாள். தயாளனிடம், பெரியப்பா, ஒரு வயசான அம்மாவுக்கு ஸ்ட்ரெஸ் கார்டியோ மயோபதி, அவங்க இதய தசையும் ரொம்ப பலவீனமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் வர்றீங்களா என்றாள். உடனே பரத், டாக்டர் ராகவன் இதை அட்டன் பண்ண முடியுமே என்றான் கிண்டலாக. விஜிதாவும் அப்போதுதான் பரத் அங்கு நின்று கொண்டிருப்பதை பார்த்தாள். ஆனால் அவள் முகத்தில் பரத்தை பார்த்த மகிழ்ச்சி துளியும் இல்லை. டாக்டர் ராகவனையும் கார்த்திகேயனையும் நேத்தே வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க என்றாள் விஜிதா. புதுசாக 3 கார்டியாலஜி ஸ்பெஷலிஸ்ட் நாளைக்கு தான் ஜாயின் பண்ணுறாங்க, இது கொஞ்சம் அர்ஜென்ட் கேஸ் என்றபடி திரும்பி சில அடிகள் நடந்தவள் சட்டென்று மீண்டும் பரத்தை பார்த்து, இந்த பேஷண்ட்டுக்கு கிட்டத்தட்ட உங்கள் அம்மா வயசு தான் என்றாள். அடுத்த சில நிமிடங்களில் பரத் அந்த பேஷண்ட்டின் உடல்நிலையை ஆராய்ந்து கொண்டிருந்தான். அந்த வயதான பெண்ணின் இதய தசை மிகவும் பலவீனமாக இருந்ததால் அதனால் இருதயத்துக்கு செல்லும் இரத்தத்தை சரியாக பம்ப் செய்ய முடியாமல் இருந்ததை அறிந்தான். உயர் இரத்த அழுத்தத்தினால் அவருக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டிருப்பதை புரிந்து கொண்டான். விஜி, இந்த பேஷண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்திருப்பாங்க போல தோணுது. ஆமா, இவங்க பேர் என்ன என்றபடி அங்கிருந்த ரிப்போர்ட்டில் இருந்த அந்த பெண்ணினுடைய பேரை பார்த்தான். மிஸ்ஸஸ் அருணா பிரஜாபதி என்று இருந்தது. சில வினாடிகள் யோசித்த பரத் விஜிதாவை பார்த்து, இவங்களுக்கு இப்போதைக்கு ஹை பிபி ட்ரீட்மெண்ட் மெடிசன்ஸ் கொடுங்க, அப்புறம் ரத்தம் உறைதலையும் இருதய வீக்கத்தையும் குறைக்கிற மெடிசன்ஸையும் கொடுங்க, இவங்களுக்கு இன்னும் 2 நாளாக ஃபேஸ் மேக்கர் ஃபிக்ஸ் பண்ணணும் என்றான். பரத், ஆனால் இங்கே இப்போதைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கார்டியாலஜிஸ்ட் யாரும் இல்லையே என்ற விஜிதாவை பார்த்து, நானே 2 நாள் கழிச்சு வந்து அந்த சர்ஜரி ப்ரொசீஜரை பண்ணுறேன் என்றான் பரத். பரத் இதை சொன்ன அடுத்த நொடி அவனது 2 கைகளையும் ஆளுக்கொன்றாக 2 பிரேதாத்மாக்கள் பிடித்து கொண்டன. அதில் ஒன்று நிமல், இன்னொன்று பிரஜாபதி. டாக்டர் சுந்தர மகாலிங்கத்தின் மாளிகை போன்ற இல்லத்திற்குள் நுழைந்தான் பரத். யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் என்றபடி வந்தால் மோகனின் மனைவி ஷண்மதி. பரத்தை பார்த்ததும் அவன் முதல் நாள் ரமணியம்மா இறுதியஞ்சலியின் போது அடித்த கூத்து அவளுடைய நினைவிற்கு வந்தது. அவனிடம் பேசிக்கொண்டே கேட்டிற்கு அருகில் வாட்ச்மேன் மற்றும் வேறு ஆண்கள் இருக்கிறார்களா என்று எட்டி பார்த்தாள். ஷண்மதியின் உள்ளுணர்வை புரிந்து கொண்ட பரத், என் பேரு பரத், உங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் டாக்டராக ஒர்க் பண்ணுறேன், மைத்ரேயி மேம் என்னை வர சொல்லியிருந்தாங்க என்றான். உட்காருங்க, நான் போய் மைத்ரேயை வர சொல்கிறேன் என்றபடி அங்கிருந்து நகர்ந்தாள் ஷண்மதி. அப்போது அங்கே வந்த மோகனின் மகன் நிரஞ்சன் பரத்தை பார்த்து ஹாய் அங்கிள் என்றான். அவனை அருகில் அழைத்த பரத் தான் கொண்டு வந்திருந்த சிறிய கவரை அவனிடம் கொடுத்தான். என்ன அங்கிள் இது? கொஞ்சம் மிக்சர், அதில் கொஞ்சம் கலர் ஸ்வீட் பூந்தி கலந்துருக்கு. இது எனக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? உங்கள் தாத்தாவும் பாட்டியும் தான் சொன்னாங்க. நீங்கள் பொய் சொல்றீங்க என்றபடி அந்த மிக்சர் ஸ்வீட் பூந்தி கலவையை சாப்பிட ஆரம்பித்தான் நிரஞ்சன். பரத் தன் தலை மீது கை வைத்து ப்ராமிஸ் என்றான் சிரித்து கொண்டே.
அப்போது பரத் என்ற குரல் கேட்டு திரும்பி பார்த்தான். அங்கே மைத்ரேயி நின்று கொண்டிருந்தாள். உடனே நிரஞ்சன் அவளிடம், அத்தை, இந்த அங்கிள் எனக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வந்து தாத்தா வாங்கி கொடுக்க சொன்னாருன்னு பொய் சொல்லுறாரு என்றான். மைத்ரேயி புன்னகைத்து கொண்டே, அவர் பொய் சொல்ல மாட்டாரு என்றாள். பரத் மைத்ரேயை பார்த்து, மேம், சுந்தரம் சார் ரூம்ல போய் பேசலாமா என்றான். மைத்ரேயி அதை ஆமோதிப்பதைப் போல முன்னே நடந்து செல்ல பரத் அவளை பின்தொடர்ந்து சென்றான். இருவரும் டாக்டர் சுந்தரத்தின் அறைக்குள் நுழைந்தனர். பரத் நிதானமாக அந்த அறையை 360 டிகிரியில் சுற்றி பார்த்தான். ஃபென்டாஸ்டிக், அப்படியே சுந்தரம் சார் சொன்னத மாதிரியே இருக்கு. மைத்ரேயி அங்கு இருந்த ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டாள். பரத்தும் அவளுக்கு அருகில் சில அடிகள் தள்ளி அமர்ந்தான். எனிதிங் யூ வுட் லைக் டு ஹேவ் பரத், டீ ஆர் காஃபி என்றவளிடம். நோ ஃபார்மாலிட்டிஸ் மேம் என்றான் பரத். சரி, என்ன விஷயமா வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா? நேத்து மிஸ்ஸஸ் அருணான்னு ஒரு பேஷண்ட்டை எமர்ஜென்சி வார்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்தாங்க. விஜிதா கேட்டதால நான் அட்டன் பண்ணேன். அப்போ என்று அவன் சொல்லி முடிக்கும் முன்பாக, அப்போ பிரஜாபதியோட பிரேதாத்மாவை நீ இன்னைக்கு பார்த்துட்ட, அப்படித்தானே என்றாள். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, பிரஜாபதி ஒரு கோடீஸ்வர தாதா மட்டும் இல்லை, பல பெரிய மனுஷங்களோட ஃபினாமியும் கூட. அவனை கொல்றது அவ்வளோ ஈஸி இல்லை. அப்படி கொன்னாலும் அவன் சம்பந்தப்பட்ட ஆளுங்க அமைதியா இருக்க மாட்டாங்க. அவங்க இப்படி அமைதியா இருக்காங்கன்னா ஒரு பெரிய சக்தி இந்த விஷயத்துல இறங்கி இருக்குன்னு அர்த்தம். மைத்ரேயி ஒன்றும் பேசாமல் பரத்தை அமைதியாக பார்த்தாள். பரத் மேலும் தொடர்ந்தான். அன்னைக்கு என்னை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச ஆளுங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு தான் தெரிஞ்சது எங்களோட லாயர்ஸ் யாருமே இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகலைன்னு. அதே மாதிரி இன்னைக்கு காயத்ரி ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த கதிர் என்கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு உங்களோட மேலிடம் அவனை கொல்ல சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க அவனை பாதுகாப்பா டெல்லிக்கு, அதுவும் உங்க செலவுல அனுப்பி இருக்கீங்க. சோ என்று மைத்ரேயும் அவனை வெறித்தபடி எதிர்கேள்வி கேட்டாள். நீங்க உங்களோட முழு சம்மதமும் இல்லாம தான் இந்த விஷயத்துல இறங்கி இருக்கீங்க. அதான் ஏன்னு கேட்க வந்தேன். அடுத்த 2 நிமிடங்கள் அமைதியாக சென்றது. மைத்ரேயி எங்கோ வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். உங்களையும் மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? இங்கேயும் ஏதாவது கேமரா இருக்கா என்ற பரத்தை பார்த்து, ஹானஸ்ட்லி ஐ டோன்ட் நோ என்றாள் மைத்ரேயி. இப்போது அவளுடைய கண்கள் கலங்கி இருந்தன. எங்க அப்பாவும் அம்மாவும் கோபமா இருக்காங்களா? எங்க அம்மா எப்படி இருக்காங்க என்று கேட்டாள் மைத்ரேயி. பரத் மென்மையாக அவளை பார்த்து சிரித்தான். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தே ஆர் ஹாப்பி டுகெதர் நவ். ஆனா உங்க அப்பா உங்களை பத்தி ரொம்ப கவலைப்படுறாரு. நீங்க பணத்துக்காகவோ இல்லை புகழுக்காகவோ ஆசைப்படுற ஆளு இல்லைன்னு அவர் இன்னமும் நம்புறாரு. மைத்ரேயி அதை கேட்டு விரக்தியாக சிரித்தாள். ஏன், அவருக்கு நான் ஏன் இதெல்லாம் பண்றேன்னு தெரியாதா என்றவளை பார்த்து, அவங்க ஒரு எனர்ஜி சோர்ஸ், அவ்வளவுதான். ஆன்மாக்களுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்றதெல்லாம் வெறும் கட்டுக்கதை என்றான். மேலும் சில நிமிடங்கள் சென்றது. ஆனாலும் மைத்ரேயி எதுவும் பேசவில்லை. பரத் சலிப்பாக, ஓகே மேம், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா ப்ளீஸ் கான்டாக்ட் மீ என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். இந்த பரத் பையனை பாருங்க, மதியம் சாப்பிட்றதுக்கு வரேன்னு சொன்னான். ஆனா மணி இப்ப 5 ஆயிடுச்சு, இன்னும் வரக்கானோம் என்று கவலையாக சொன்னாள் சுபா. அம்மா, அவர் இப்பதான் வந்தாரு, கேன்டீன் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு என்றான் பிரணவ். கேன்டீனிற்குள் முத்தண்ணனிடம் பேசிக்கொண்டிருந்தான் பரத். என்ன தம்பி சொல்றீங்க, பிரஜாபதி இறந்துட்டாரா என்று அதிர்ச்சியாக கேட்டார் முத்தண்ணன். ஆமாண்ணே. சில வினாடிகள் மௌனமாக இருந்த முத்தண்ணன், சரி விடுங்க தம்பி, அதுவும் நல்லதுக்கு தான், இனிமே எந்த பயமும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம் என்றார். இல்லண்ணே, பிரஜாபதியாவது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி. ஆனா பிரஜாபதியே யாரோ தூக்கி இருக்காங்க. இனிமேதான் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க கூட இனிமே மளிகை சாமான் வாங்குறதுக்கு தனியா போகாதீங்க. நம்ம ஃபேக்டரி செக்யூரிட்டி ஆளுங்க 2 பேரை கூட்டிக்கிட்டு போங்க, நான் அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன். அதை கேட்டு சரி என்பதைப் போல தலையாட்டினார் முத்தண்ணன். நார்வேஜியன் கடற்பகுதியில் உள்ள விஞ்ஞான கூடத்தில் அலாத குறையாக திரைக்கு முன் கெஞ்சிக் கொண்டிருந்தார் சுரேஷ். ப்ளீஸ் பிலீவ் மீ, எப்படி அந்த டேட்டா எல்லாம் டெலீட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த பரத் எங்க கேள்விகளுக்கு விடைய சொல்லும்போது நீங்களும் தான் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க என்றார். அங்கிருந்த ஒரு விஞ்ஞானி, எஸ், ஆனால் எல்லாமே உங்கள் நாட்டு மொழியில் இருந்தது. அப்புறமா உங்ககிட்ட கேட்டு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம்னு இருந்தோம். ஆனால் இப்போ அந்த டேட்டாவும் அழிஞ்சு போச்சு என்றார். சுரேஷ் பதறியபடியே மைத்ரேயிக்கு ஃபோன் செய்தார். மைத்ரேயி, ஹாஸ்பிட்டலில் பரத் கூட அந்த ஆன்மாக்கள் கம்யூனிகேட் பண்ணுற வீடியோஸ் அப்புறம் மற்ற ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அப்படியே இருக்குது. ஆனால் அந்த கிரகணம் அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ண எல்லா வீடியோஸும் டேட்டாவும் தானாக டெலீட் ஆயிடுச்சு.
என்ன உளர்ற? சத்தியமாக தான் சொல்கிறேன். அதே மாதிரி இங்கே இவங்க ரெக்கார்ட் பண்ண லைவ் டேட்டாவும் டெலீட் ஆகியிருக்கு என்ற சுரேஷின் குரல் அழுவதைப் போல இருந்தது. சரி, நான் லைவ் மீட்டிங்குக்கு வர்றேன். ஆல்வின் கூட என்னை கனெக்ட் பண்ணு என்றாள் மைத்ரேயி. அந்த பெயரை கேட்ட சுரேஷ் அவரு கூடவா என்று தயங்கினார். வேற வழி இல்லை, அவர்கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன். அடுத்த சில நிமிடங்களில் வீடியோ அழைப்பில் அனைவரும் இருந்தனர். அனைவரின் முகமும் நன்றாக தெரிந்தது. ஆனால் அந்த ஆல்வினின் முகம் மட்டும் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருந்தது. முதலில் ஆல்வின் பேச ஆரம்பித்தார். எப்படி எல்லா டேட்டாவும் டெலீட் ஆச்சு? மைத்ரேயும் சுரேஷும் தெரியவில்லை என்றார்கள். ஆல்வின் சிரித்து கொண்டே, சரி, நீங்கள் பரத் கிட்ட கேட்ட கேள்விகளை நான் இப்போ சுரேஷ் கிட்ட கேட்குறேன். டெல்மி சுரேஷ், ஒரு மனிதன் இறந்தவுடனே அவனுக்குள்ள என்ன நடக்குது? அன்று பரத் கூறியதை நினைவுபடுத்தி கொண்ட சுரேஷ், ஒரு மனுஷன் இறந்தப்புறம் அவனோட உயிர் என்று பேச ஆரம்பித்தவுடன் சுரேஷின் கண்கள் தானாக மேலே சொருகியது. அவருடைய உடல் குறுகி ஒரு உயிரற்ற ஜடம் போல பொத்தென்று தரையில் விழுந்தார்.